Dear aspirants, welcome to Alpha Coaching Center. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல 6th லெசன் முக்கோணவியல். இதுல இருக்கக்கூடிய இன்னைக்கான 5 ஹோம்வொர்க்ஸ் தான் பார்க்க போறோம். இது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ற சம், அதாவது sin θ cos θ அப்படி இந்த நம்ம பேசிக்ஸ் வந்து என்னன்னா 9th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்துருப்போம். அதுல இருந்து என்னன்னா அதோட ப்ரூஃப் பண்ணக்கூடிய சம்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஏற்ற கோணம் இறக்க கோண கணக்குன்னு சொல்லி ஒரு 2 டாபிக் இருக்கும். அதுல இருந்து தான் இன்னைக்கு நம்ம சம் பார்க்க போறோம். ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. ஓகே, ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. பாருங்க, இங்கே நான் படமே வந்து என்னன்னா ஆல்ரெடி இது பண்ணியாச்சு. பாருங்க, இதான் ஒரு கோபுரம். இந்த கோபுரம் என்ன தரைக்கு செங்குத்தாக இருக்கு. கோபுரத்தின் அடிப்பகுதியில் தரையில் 48 மீட்டர். ஓகேவா, கோபுரத்தின் அடிப்பகுதினா இதுதான் அடிப்பகுதி. இந்த அடிப்பகுதியிலிருந்து என்னன்னா தொலைவில் 48 மீட்டர்ல ஒரு புள்ளி இருக்கு. ஓகேவா, இங்கிருந்து என்னன்னா 48 மீட்டர் தான். 48 மீட்டர்ல என்னன்னா ஒரு புள்ளி இருக்கு. ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம், இந்த புள்ளியிலிருந்து கோபுர உச்சியை பார்த்தோம்னா அதோட ஏற்ற கோணம் எவ்வளவு? 30 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க. அது இந்த ஹெச் கேட்குறாங்க. ஓகேவா, இங்க பாருங்க, இதோட இதான் நமக்கு என்னது தீட்டா 30 டிகிரி. ஏற்ற கோணம் 30 டிகிரி என்ன பண்ணா கோபுரத்தின் உச்சியை பார்க்குறாங்க. ஸோ இது தீட்டா 30 டிகிரி. இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு என்ன சொல்லுவோம்? இது என்ன பக்கம்? எதிர்பக்கம். ஓகேவா, தீட்டாவிற்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், ஆப்போசிட் சைடு. ஓகேவா, இந்த ஆப்போசிட் சைடு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதான் நமக்கு என்னது ஹெச். ஓகேவா, இதான் நமக்கு என்னது ஹெச், கோபுரத்தின் உயரம். இப்போ எதிர்பக்கம் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு இது என்ன பக்கம்? அடுத்துள்ள பக்கம். இது என்னது? கர்ணம். ஓகே, இது என்னது? கர்ணம். ஏன்னா இது செங்கோணம், செங்கோணத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்னது? கர்ணம், ஹைப்போடென்யூஸ். இங்க வந்து என்ன அடுத்துள்ள பக்கம் என்னது? நமக்கு 48 மீட்டர். ஸோ இப்போ வந்து என்ன 30 டிகிரி, அதாவது எதிர்பக்கம் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ தெரியும். ஸோ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இருக்க மாதிரி இருக்க டீட்டாஸ் ஃபார்முலா என்ன? அதாவது டிக்னமெட்ரி ரேஷியோஸ் ஃபார்முலா என்ன? எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இருக்க மாதிரி ஃபார்முலா tan θ. என்ன தீட்டா? tan θ. அப்ப tan θ இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். பாருங்க, இங்க தீட்டாவோட வேல்யூ என்ன? tan 30 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ tan 30 டிகிரி. இதுல எதிர்பக்கம் என்ன? எதிர்பக்கம் தான் ஹெச், கோபுரத்தின் உயரம். அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அடுத்துள்ள பக்கம் என்னது? 48 மீட்டர். 48 மீட்டர். ஸோ 48 போடுங்க. tan 30 டிகிரி வேல்யூ என்ன? 1/√3. ஓகே, tan 30 டிகிரி வேல்யூனா 1/√3. இதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். வேல்யூஸ்லாம் என்னன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக மனப்படமாக இருக்கணும். ஓகேவா, அப்போ 1/√3. அதே மாதிரி இங்கே என்னது? h/48. h/48. ஸோ நம்ம h தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 48 மேலே கொண்டு போயிடலாமா? ஸோ h இஸ் ஈக்குவல் டு 48/√3. ஓகேவா, இந்த 48 எப்படி எழுதலாம்? 3 × 16 எழுதலாமா? 1 16 16, 2 16 32, 3 16 48. ஓகே, 3 16 டிவைட் பை √3. இந்த 3 எப்படி எழுதலாம்? 3 வந்து √3 × √3 எழுதலாமா? ஓகேவா, 3 எப்படி எழுதலாம்? √3 × √3 எழுதலாம். ஸோ கீழே ஒரு √3க்கு ஒரு √3 கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்கு? சாரி, 16க்கு ரூட் கிடையாது. 16 × √3. ஓகே, அப்போ h இஸ் ஈக்குவல் டு 16 × √3 மீட்டர். 16 × √3 மீட்டர். ஓகேவா, புரியுதா? எப்படி புரியுதா? என்னன்னா கொடுக்க இந்த டீட்டா கொடுத்துருக்காங்க. டீட்டாவுக்கு ஆப்போசிட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நமக்கு இன்னொன்று என்னன்னா அடுத்துள்ள பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் இந்த சம்ம என்ன பண்ணணும்னா tan θ யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாருங்க, இப்போ இந்த மாதிரி இல்லாமல் அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் நமக்கு கேட்டாங்கன்னா அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் இருக்க மாதிரி ஃபார்முலா என்ன? அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் இருக்க மாதிரி ஃபார்முலா நமக்கு cos θ. ஓகேவா, என்ன? cos θ இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இதே sin θனா எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு நாம தான் ஃபார்முலாஸ் பார்த்து கொஸ்டின்ஸ் வச்சு நாம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதெல்லாம் அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ். ஓகேவா, பாருங்க நெக்ஸ்ட் சம். ஒரு தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. ஓகேவா, இதை தரையிலிருந்து என்னன்னா தரையிலிருந்து ஒரு பட்டம் வந்து என்ன 75 மீட்டர் உயரத்தை பறக்குது. இந்த பட்டம் என்ன இங்கிருந்து இங்கே எவ்வளவு தூரம்? 75 மீட்டர். ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையின் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது. இங்க என்னன்னா இந்த இதான் நமக்கு நூல். இந்த நூல் வச்சு என்னன்னா தரையில பட்டத்தை கட்டியிருக்காங்க. நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 60 டிகிரி எனில், நூல் வந்து தரையோட சாய்வு கோணம் எவ்வளவு ஏற்படுத்து? 60 டிகிரி. அப்படியே படத்துல இருப்பாங்க 60 டிகிரி எனில் நூலின் நீளம் காண்க. இந்த நூலோட நீளம் தான் கேட்கறாங்க. இது நமக்கு என்னது? கர்ணம். இது நமக்கு என்னது? கர்ணம். இது வந்து என்னது? நமக்கு தீட்டா. தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் நமக்கு என்னது? எதிர்பக்கம். அப்ப எதிர்பக்கம் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப எதிர்பக்கம் என்னது? 75 மீட்டர். தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. கர்ணம் தான் நமக்கு கேட்கறாங்க. நூலோட நீளம் தான் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ பாருங்க, எதிர்பக்கமும் கர்ணமும் இருக்க மாதிரி ஃபார்முலா என்ன? நமக்கு தெரியும், நமக்கு ஈஸியான ஃபார்முலா என்ன? sin θ. என்னது?
sin theta. Sin theta is equal to எதிர்பக்கம் by கர்ணம். எதிர்பக்கம் by கர்ணம். So sin theta na sin ஓட வேல்யூ என்ன? sin 60. இங்க என்னன்னா theta na 60 degree. So sin 60 degree is equal to எதிர்பக்கம் என்னது? எதிர்பக்கம் 75 மீட்டர். கர்ணம் தான் என்ன கண்டுபிடிக்க போறோம். கர்ணம் இங்க வந்து என்னன்னா x ன்னு வச்சுக்கலாம். Okay, sin 60 degree is equal to 75 by x. Sin 60 degree value என்ன? √3/2. √3/2. Okay, sin 60 degree என்னன்னா √3/2. நான் ஞாபகம் எப்படி முன்னே நம்ம போன கிளாஸ் சொல்லியிருந்தோம். 0 1/4 1/2 3/4 1. அதாவது 0 கால் அரை முக்கால் 1. ஓகேவா? முக்கால் நமக்கு என்னது 1. இது நமக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோமா? இது வந்து என்ன பண்ணா இதுக்கு ரூட் எடுத்தா நமக்கு என்னது? நமக்கு இந்த சைனோட வேல்யூ 0 க்கு எடுத்தா 0, 1/4 க்கு எடுத்தா 1/2, 1/2 க்கு எடுத்தா 1/√2, இங்க √3/2. ஸோ sin 60 க்கு என்ன வேல்யூ? இதுக்கு ரூட் எடுத்தா √3, 4 ரூட் எடுத்தா 2, ஸோ √3/2. அதான் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன 75/x. அப்போ x மட்டும் மேலே கொண்டு போயிடலாம். 75 × 2 மேலே வந்துடும். √3 ஆயிரும், கீழே போயிடும். ஓகேவா? இப்போ பாருங்க 75 எப்படி எழுதலாம்? 3 × 25 எழுதலாமா? 3 × 25 × 2 டிவைட் பை √3. இந்த 3 எப்படி எழுதலாம்னா √3 × √3 எழுதலாமா? ஸோ அந்த 3 வந்து என்னன்னா √3 × √3 எழுதலாம். √3 கேன்சல் ஆயிரும். மீதி ரிமைனிங் ஒரு √3 மட்டும் இருக்கும். இது எப்படி எழுதலாம்? √3 × √3. 3 ஸ்கொயர் பண்ண இது வந்து என்னன்னா 2 இதாகும் போது நமக்கு என்ன √√, கேன்சல் ஆயிரும். ஸோ 3 கிடைக்கும். இப்போ √3க்கு ஒரு √3 கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு √3 இருக்கும். அப்போ பாருங்க 225 ஆர் 50. அப்போ 50 √3 என்ன கொடுத்துருவாங்க? மீட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ 50 √3 மீட்டர். ஓகேவா? இங்கே என்ன பண்ணால் √3யோட வேல்யூ 1.732 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணால் இதோட 50ஓட என்ன பண்ணால் 1.732 மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை நீங்கள் எது கொடுக்கறனாலும் இதோட ஆன்சர் விட்டுறணும். ஓகேவா? பாருங்க நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இரு கப்பல்களில் இருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகும். 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகும். கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. ஓகேவா? என்ன கொடுத்துட்டாங்கன்னா இதோட உயரம் கொடுத்துட்டாங்க. இதோட உயரம் என்னது? 200 மீட்டர். இதோட ஏற்ற கோணங்கள் கொடுத்தாங்க. அதாவது கலங்கரை விளக்கத்தின் உச்சியை பார்க்கும்போது என்னன்னா இது வந்து இந்த கப்பல் வந்து 30 டிகிரியும் இந்த கப்பல் வந்து 45 டிகிரிலையும் பார்க்குது. ஸோ நமக்கு என்ன இந்த இரு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவை கேட்குறாங்க. ஓகேவா? இந்த இரு கப்பலுக்கும் இடையே உள்ள தொலைவு கேட்குறாங்க. ஸோ வந்து என்னன்னா இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். இது எக்ஸ், இது ஒய். நம்ம ரெண்டையும் இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஒய்யை கண்டுபிடிச்சி 2x + y ரெண்டையும் கூட்டினா நமக்கு இந்த தொலைவு கிடைச்சிருமா? பாருங்க. இப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம். அதே மாதிரி இது தனியாக ஒரு செங்கோண முக்கோணம். ஓகேவா? இதில் வந்து இங்கே தீட்டா இருக்குது, இங்கே வந்து என்னன்னா அதுக்கு எதிர்பக்கம் இருக்குது. தீட்டாவுக்கு எதிர்பக்கம் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்கே தீட்டா இருக்குது, தீட்டாவுக்கு எதிர்பக்கம் இருக்குது, அதோட அடுத்துள்ள பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் இருக்க மாதிரி ஃபார்முலா என்ன? நமக்கு tan தீட்டா. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் tan தீட்டா. ஸோ tan தீட்டாவோட ஃபார்முலா என்ன? tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம். ஸோ பாருங்க எதிர்பக்கம் இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் tan 30 கண்டுபிடிக்கணும். அதாவது tan 30. tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் இங்கே என்னது? 200 மீட்டர். அதாவது அந்த கோபுரத்தின் உயரம் 200 மீட்டர். நமக்கு கீழே இங்கே என்ன இருக்குது? இங்கே என்னன்னா எக்ஸ். ஸோ என்னன்னா அடுத்துள்ள பக்கம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸையும் கண்டுபிடிச்சி இந்த ஒய்யும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டிட்டா நமக்கு இந்த 2 கப்பலுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? என்னது டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஸோ tan 30 டிகிரி வேல்யூ 1/√3. 1/√3. ஸோ இங்கே என்னன்னா 200 டிவைட் பை எக்ஸ். ஸோ எக்ஸ் மேலே கொண்டு போயிடலாமா? எக்ஸ் மேலே கொண்டு போனால் இந்த √3 என்ன ஆயிரும்? இங்கே மேலே வந்துடும். ஸோ அப்போ 200 × √3. √3யோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? இங்கே 1.732 கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கலாம். 200 × 1.732. ஓகேவா? பாருங்க இங்கே மல்டிபிள் பண்ண பாருங்க. இந்த 2 0 வச்சு கடைசியாக நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்க 2 2s are 4, 2 2s are 4, 3 2s are 6, 7 2s are 14, remaining 1 2s are 2, 2 + 1 3. இந்த 2 0 கடைசி 2 0 சேர்த்திக்கலாம். அப்படியே சேர்த்திட்டா பாருங்க ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே 340. இங்கே எத்தனை மொத்தம் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இப்போ என்ன வருங்க? x is equal to 346.4 மீட்டர். அப்போ என்ன எக்ஸ் மட்டும் என்னன்னா 346.4 மீட்டர். ஓகேவா?
இதே மாதிரி நீங்கள் ஒய் கண்டுபிடிக்க பாருங்க. ஒய்யோட வேல்யூ என்ன, ஒய்க்கு என்ன tan 45 டிகிரி. tan 45 டிகிரி இங்கே என்ன எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். அப்போ பாருங்க tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம அடுத்துள்ள பக்கம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். tan 45 டிகிரி சமம் என்னது, நமக்கு எதிர்பக்கம் என்னது 200 மீட்டர். ஸோ 200 போட்டுக்கலாம். அடுத்துள்ள பக்கம் நமக்கு என்னது ஒய். அடுத்துள்ள பக்கம் நமக்கு என்னது ஒய். ஸோ tan 45 டிகிரி வேல்யூ என்ன 1. tan 45 டிகிரி 1. ஸோ 200 டிவைட் பை ஒய். அப்போ ஒய் மட்டும் மேலே கொண்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர். 200 மீட்டர். நமக்கு என்ன வேணும், இந்த இரண்டு கப்பலுக்கு இடையே உள்ள தொலைவு வேணும். ஸோ அந்த தொலைவு என்ன, இரண்டு கப்பலுக்கு இடையே உள்ள தொலைவு நமக்கு என்னது, இங்கே எக்ஸையும் ஒய்யும் கூட்டினா நமக்கு என்னது, அந்த இரண்டு கப்பலுக்கு இடையே உள்ள தொலைவு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் என்னன்னா 346.4 ப்ளஸ் இங்கே என்னது ஒய் என்னது 200. ஒய் என்னது 200. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 546.4 மீட்டர். 546.4 மீட்டர். ஓகே, ரொம்ப ஈஸியான சம்மு. பாருங்கள் எப்படி போட்டுருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த எதிர்பக்கம் கொடுத்துட்டாங்க, நம்ம அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டீட்டா நமக்கு இருக்குது. அப்போ tan டீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் போட்டால் நமக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்னன்னா, இதுக்கு நம்ம படம் வரையலாம் பாருங்க. 10 × √3. ஸோ 10 × √3 மீட்டர் உயரம் உள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. இங்கே என்ன கேட்குறாங்க, ஏற்ற கோணம் கேட்குறாங்க. அதாவது கோபுரத்தின் உயரம் கொடுத்துட்டாங்க, அடியிலேருந்து எவ்வளோ மீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு கோபுரத்தின் ஏற்ற கோணம் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான சமயம் பாருங்க. படம் மட்டும் போட்டால் போதும், நம்ம ஈஸியாக போட்டலாம். ஃபர்ஸ்ட் என்ன, 10 × √3 மீட்டர் உயரம்ல ஒரு கோபுரம். இப்போ ஒரு கோபுரம் இருக்குது. இந்த கோபுரத்தின் உயரம் எவ்வளோ, இதை ஒரு கோபுரம் வச்சுக்கோங்க. 10 × √3 மீட்டர். 10 × √3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து, இந்த அடியிலிருந்து என்னன்னா 30 மீட்டர் தொலைவில் என்னன்னா ஒரு புள்ளி இருக்குது. 30 மீட்டர் தொலைவில், இதுதான் நமக்கு 30 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்கிறாங்க. இதோட டீட்டா கேட்குறாங்க. அதை இங்கேருந்து பார்த்தா இந்த உச்சி எவ்வளோ ஏற்ற கோணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு. இங்கே 10 √3 மீட்டர். இந்த டீட்டாக்கு இது என்ன பக்கம், எதிர்பக்கம். ஸோ எதிர்பக்கம் இருக்குது. இது வந்து என்னன்னா நமக்கு அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இருக்க மாதிரி ஃபார்முலா tan டீட்டா. tan டீட்டா. tan டீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ tan டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ tan டீட்டா அப்படியே வச்சுக்கலாம். எதிர்பக்கம் நமக்கு என்னது 10 × √3. அதே மாதிரி டிவைட் அடுத்துள்ள பக்கம் 30. அடுத்துள்ள பக்கம் 30. ஸோ இங்கே நம்ம அழிச்சா இங்கே என்னது 1 10 10 3 10 30. ஸோ இங்கே என்ன இருக்கும் √3/3. இந்த 3 எப்படி எழுதலாம், 3 √3 × √3 எழுதலாமா. ஸோ √3 டிவைட் பை 3 √3 × √3 எழுதலாம். அப்போ ஒரு √3க்கு ஒரு √3 கேன்சல் ஆகிடும். அப்போ tan டீட்டா இஸ் சமம் tan டீட்டா சமம் 1/√3. 1/√3. நமக்கு என்ன வேணும், டீட்டாவோட வேல்யூ தானோ. tan ஆன்சர் கொண்டு போனால் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/√3. நமக்கு 1/√3 tan இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு என்னது, டீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. டீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஏன்னா tan 30 நமக்கு என்னது 1/√3. இந்த வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் 30 டிகிரி. அப்போ இங்கே என்ன 30 டிகிரி ஏற்ற கோணத்தை பார்க்கும்போது இந்த கோபுரத்தின் உச்சியை நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. ஓகே, என்னன்னா ஒரு சாலை இருக்கு, இதை ஒரு ரோடு. இந்த 2 ரோட்லையுமே என்ன வீடுகள் வந்து வரிசையாக இருக்கு. இந்த வீடை வச்சுக்கலாம். இதை வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து என்னன்னா பர்பன் செங்குத்தா மேலே இருக்காம வச்சுக்கணும். ஓகேவா. ஓகே. அப்புறம் அவற்றின் உயரம் 4 √3 மீட்டர் எனில், இதோட உயரம் எவ்வளவு 4 √3 மீட்டர். சரிங்க, படம் வந்து நம்ம உணரப்படுத்தலாம். ஒரு சாலையின் இருபுறமும் வீடுகள் உள்ளன. இது வந்து ரோடா வச்சுக்கலாம். இது வந்து 2 புறமும் வீடு இருக்கு. ஓகேவா. வீடு எப்படி வந்து 2 புறமும் வீடு வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் வீடுகள் இருக்கு. இருபுறமும் வீடுகள் உள்ளன. இவற்றின் உயரம் என்னன்னா 4 இந்த உயரத்தை என்ன 4 √3 மீட்டர். எல்லா வீடும் ஒரே இதுதான், 4 √3 மீட்டர். பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதி, ஓகேங்கன்னா சாலையின் மையப்பகுதியில் இருக்காரு. ஓகேவா. இதுவும் வந்து 4 √3 மீட்டர் தான். ஓகேவா. இந்த மையப்பகுதியிலிருந்து வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார். 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார். இப்போ இந்த இதுதான் நம்ம வீட்டோட உச்சி. இது என்ன பண்ணுறேன்னா இந்த மையப்பகுதியிலேருந்து எவ்வளோ டிகிரியில் பண்ணுறாரு, 30 டிகிரியில் அந்த வீட்டோட உச்சை பார்க்குறாரு. ஓகே, 30 டிகிரி.
உச்சி எவ்வளோ தூரம் வீட்டு இதில் பார்க்குறது 30 டிகிரியில் பார்க்குறது. இந்த வீட்டோட உயரம் என்ன 4√3 மீட்டர். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே இதோட உயரம் இருக்குது. இங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா இங்கே இதோட உச்சி எவ்வளோ தான் பார்க்குறாரு, 30 டிகிரி தான் பார்க்குறாரு. ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறாரு, 30 டிகிரி தான் பார்க்குறாரு. ஸோ 30 டிகிரி ஏற்ற கொண்டு பாதுகாப்பு வீட்டின் உச்சியை நோக்கி சாலையின் அகலத்தை காண்க. மையப்பகுதி நிற்கிறாரு, வீட்டில் உச்சியை பார்க்குறாரு, எவ்வளோ 30 டிகிரி கொண்டு தான் பார்க்குறாரு. ஸோ நமக்கு என்னென்னா இது எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா இது நமக்கு என்னது எக்ஸு. ஸோ எக்ஸை ஒரு எக்ஸை கண்டுபிடிச்சி இன்னொரு எக்ஸோட கூட்டிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், இந்த சாலையின் அகலம் கிடைச்சிடுமா? சாலையின் அகலம் கிடைச்சிடும். நான் வீடு கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கேன். இந்த வீடு எங்கே இருக்குன்னா சாலையின் ஒருத்தர் தான் இந்த வீடு இருக்குது, வரிசையாக இருக்குது. இங்கேருந்து என்னென்னா இங்கேருந்து நம்ம இதை கண்டுபிடிக்கிறது எக்ஸு. ஸோ இந்த எக்ஸோட நம்ம மடி கூட்டிட்டோம்னா அது இன்னொரு 2x பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சுன்னா சாலையின் அகலம் கிடைச்சிடுமா? பாருங்கள், சம்பளம் பாருங்கள். இது என்னது ஏற்ற கோணம் 30 டிகிரி. டேன் அப்போ என்னன்னா இங்கேருந்து அடுத்துள்ள பக்கம் இருக்குது, எதிர்பக்கம் இருக்குது. நம்ம அடுத்துள்ள பக்கம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டேன் யூஸ் பண்ணிக்கலாம், டேன் தீட்டாவை. அப்போ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், டேன் 30 டிகிரி. டேன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது எதிர்பக்கம் என்னது 4√3 மீட்டர். 4√3 மீட்டர். அதே மாதிரி அடுத்துள்ள பக்கம் நமக்கு தெரியல. ஸோ எக்ஸ் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டேன் 30 டிகிரி வேல்யூ 1/√3 இஸ் ஈக்குவல் டு 4√3 டிவைட் பை எக்ஸ். ஸோ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் எக்ஸை மேலே கொண்டு போயிட்டு 4√3 இன்ட்டு √3. ஸோ √3 இன்ட்டு √3 நமக்கு 4 × 3. ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர். இப்போ என்னென்னா இந்த புள்ளியிலேருந்து இந்த சாலையின் ஓரம் வரைக்கும் இந்த வீடு வந்து இங்கே தான் இருக்குது சொன்னால், இந்த வீடு வந்து நான் கொஞ்சம் தள்ளி வளைஞ்சிருக்கு நமக்கு புரிதலுக்காக. இந்த வீடு எங்கே இருக்குன்னா சாலை ஓரமாக தான் இருக்குது. ஏன்னா இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. பாருங்கள், சாலை நிர்புணமும் இடைவெளியே இல்லை. இங்கே என்னன்னா இங்கே கேப்பே இல்லை, ஸ்பேஸ் இல்லாமல் வீடு எப்படின்னா அந்த சாலையோட ஒட்டியே இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னன்னா இங்கே வீடுக்கு அர்த்தம். அப்போ இந்த சாலையின் அகலம் இது மட்டும் நமக்கு என்னது 12 மீட்டர். ஸோ இது நமக்கு அப்போ என்னது 12 மீட்டர். அப்போ என்னது 2 12 மீட்டர் நமக்கு தேவை. அப்போ என்னன்னா இந்த சாலையின் அகலம் சமம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். அப்போ 12 + 12 நமக்கு என்னது 24 மீட்டர். 24 மீட்டர். இப்போ இதோட பிரெத் எவ்வளோனா 24 மீட்டர் தான் நமக்கு இதோட பிரெத்து. அதாவது சாலையின் அகலம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகணும் புரியுதா? நம்ம கொடுத்துருக்க படத்தை கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம படமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். ஓகேவா? மீதி இந்த ஃபஸ்ட்டு 3 சம்ஸ்க்கு நம்ம புக்லேயே படம் இருந்தனால அந்த படத்தை எடுத்து அப்படியே போட்டோம். ஏன்னா நாமளே இந்த படத்தை நாமளே போட்டுருக்கலாம். கொஸ்டின் படிச்சு பார்த்து படம் போடணும். பாருங்கள், இந்த சமுக்கு போட்ட மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான ஹோம்ஒர்க் சம் பார்த்தாச்சு. நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.